சிவபெருமான் 10 திருக்கரங்களும் 5 சிவந்த திருமுகங்களையும் உடையவன். அதனால் திகழ் தசச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என்ற சொற்றொடரால் குறிப்பிட்டார். சிவபெருமான் முப்புறம் எரிக்கச் சென்ற பொழுது சந்திர சூரியர்கள் அவனுடைய தேருக்கு சக்கரங்களாக அமைந்தனர். சூரியனை கண்டவுடன் தாமரை மலரும். ஆதலால் சூரியனை தாமரை நாயகன் என்பர். தாமரை நாயகனாகிய சூரியன் ஈசனின் தேர்ச்சக்கரமானான். அவன் விநாயகரின் திருமேனியில் அசையும் அரவின் தலையில் இருக்கும் மணியாக திகழ்கிறான். சகட சக்கரமாகும் தாமரை நாயகன் கணபதியின் அகட்டில் அசைகின்ற பாம்பின் மணியாக திகழ்கிறான். அதாவது விநாயகர் உதரபந்தனம் என்னும் அரஞ்ஞான் கயிறாக பாம்பை அணிந்திருக்கிறார். அரவு அல்லது பாம்பு என்பது குண்டலினி சக்தியை குறிக்கும். நமது சமயத்தை சார்ந்த கடவுளர் அனைவரும் ஏதாவது ஒரு வடிவத்தில் பாம்பை வைத்திருப்பார்கள். சிவபெருமானுக்கு அரவு நாகாபரணமாக திகழ்கிறது. அம்பிகைக்கு கங்கணமாக அணி செய்கிறது. முருகனின் மயில் வாகனத்தின் பாதத்தில் அழகு செய்கிறது. நாகபந்த மயூரா நமோ நம என்கிறார் அருணகிரிநாதர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டால் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்று பொய்கையாழ்வார் போற்றுகிறார். திருமாலின் குடை, இருக்கை, பள்ளியணை, திருப்பாதுகை ஆகிய அனைத்துமாக ஆதிசேஷனே விளங்குவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அவ்வகையில் விநாயகருக்கு அரவு அரஞ்ஞான் கயிறாக திகழ்கிறது. அந்த அரவின் தலையில் ஒளிரும் மாணிக்கம் போல சூரியன் விளங்குவதாக கச்சியப்பர் வர்ணிக்கிறார். அத்தகைய விகடச்சக்கர விநாயகரின் திருவடிகளை போற்றி நாம் ஸ்ரீ கௌமாரம் என்ற நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சிவ பரம்பொருளின்